அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 17/10/2022 டிஎன்பிஎஸ்சி ஒரு எக்ஸாம் நடத்தியிருக்காங்க. அதில் தமிழ் தகுதி தேர்வு வினாக்கள் 100 வந்திருக்கு. அந்த 100 வினாக்களில் 50 வினாக்களை மட்டும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மீதம் இருக்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த 50 கேள்வி அட்டன் பண்ணுங்கள். 50 கேள்வி முடிஞ்ச பிறகு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. சரி, வாங்க ஒவ்வொரு கேள்வியாக பார்க்கலாம். முதல் கேள்வி, வேர் சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடு. அதாவது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வினையெச்சம் இடம்பெறாத இணை எதுன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? கான் கண்ட இது வினையெச்சம் இடம்பெறாத சொல். இது கண்ட அப்படிங்கிறது பெயரெச்சம். அடுத்தது இரண்டாவது கேள்வி, வேர் சொல்லை தேர்வு செய்க. வாலியர் வாலியர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? வால் என்பது கரெக்டு. மூன்றாவது கேள்வி, ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு நெருப்பு என்ற சொல் தரக்கூடிய பல சொற்களை கேட்குறாங்க. எந்தெந்த சொல்லை தரும்? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? அனல், கனல் எல்லாமே நெருப்பை குறிக்கக்கூடிய சொற்கள். நான்காவது கேள்வி, ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. அலை நீங்கள் கொடுத்துருக்காங்க, அலை நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கான சரியான பொருளை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? அலை என்பது கடலை குறிக்கும். இந்த அலை என்பது பாம்பு புற்றை குறிக்கும். இதுதான் சரியான ஆன்சர். ஐந்தாவது கேள்வி, விலை, விலை, விலை போன்ற சொற்களுக்குரிய சரியான பொருள் வேறுபாடை தேர்வு செய்க. இதுக்கான சரியான பொருளை கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. இந்த விலை என்பது எதை குறிக்கும்? இந்த விலை என்பது எதை குறிக்கும்? இந்த விலை என்பது எதை குறிக்கும்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் கரெக்டு. விலை என்பது பொருளுடைய மதிப்பு. இந்த விலை என்பது உண்டாக்குதல். இந்த விலை என்பது விரும்புதல். அடுத்து ஆறாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக. எது திசை சொல்லோ அதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. 4 ஆப்ஷனில் எது திசை சொல்லாக இருக்குது? விடையை பார்க்கலாங்களா? பி தான் கரெக்டு. சாவி, சன்னல் போன்றவை திசை சொற்கள். ஏழாவது கேள்வி, சமுதாயம் என்ற வட சொல்லின் நேரான தமிழ்ச்சொல் என்ன? சமுதாயம் என்பது வட சொல். இதுக்கு நேரான தமிழ்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை மண்பதை என்பது கரெக்டு. எட்டாவது கேள்வி, பிழை திருத்தம். சந்திப்பிழை அற்ற வாக்கியங்களை கண்டறிக. சந்திப்பிழை இல்லாத தொடர் எதுவோ அதை கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் எதில் சந்திப்பிழை இல்லை? 2 கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை 1 மற்றும் 3 கரெக்டு. 1வது பாருங்கள், பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. 3வது ஆப்ஷன் பாருங்கள், பகுதி மற்றும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்பு சிற்பங்கள் எனலாம். 1 மற்றும் 3 தான் கரெக்டு. 9வது கேள்வி, ஓமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. தாமரை இலை நீர் போல. இது ஓமை. இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பற்றின்றி இருத்தல் என்பது கரெக்டு. 10வது கேள்வி, பொருந்தா இணையை கண்டறிக. எது பொருந்தாத இணையோ அதை நம்ம சொல்லணும். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது பொருந்தாத இணை? கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? பொற்றோடி வந்தால் என்பது ஊமை தொகை கிடையாது. இது தவறு. அப்போ பொற்றோடி வந்தால் என்பது என்ன? இது உங்களுக்கான கேள்வி. என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க. 11வது கேள்வி, சொல்லுக்குரிய பொருளை அறிக. பொம்மல். பொம்மல் என்பதற்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? சோறு என்பது கரெக்டு. 12வது கேள்வி, குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை? 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் யாவை? விடையை பார்க்கலாங்களா? முல்லை மற்றும் பாலை நிலங்கள் என்பது கரெக்டு.
அடுத்து 13வது கேள்வி, வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறு. விலைனா என்ன, இந்த விலைனா என்ன? இதுக்கான சரியான பொருளை சொல்லணும். கண்டுபிடிங்க. இதை போன கொஷின் பேப்பரில் தான் நம்ம பார்த்தோம். விடையை பார்க்கலாங்களா? இந்த விலை என்பது பொருளின் மதிப்பு, இந்த விலை என்பது உண்டாக்குதல். இதுதான் கரெக்டு. 14வது கேள்வி, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது எவ்வகை வாக்கியம்? கரிகாலன் கல்லணையை கட்டினான். இது எவ்வகை வாக்கியம்? விடையை பார்க்கலாங்களா? செய்வினை வாக்கியம் என்பது கரெக்டு. 15வது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினை தொடர் எது என கண்டறிக. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் செய்யப்பாட்டு வினை தொடர் எதுவோ அதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது. இதுதான் செய்யப்பாட்டு வினை. அடுத்து 16வது கேள்வி, பிறவினை தொடரை கண்டறிக. எது பிறவினை சொற்றொடரோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? டி தான் கரெக்டு. பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள் என்பது பிறவினை சொற்றொடர். 17வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. இதுக்கான சரியான வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். தேர்ந்தெடுங்க. எது சரியான வினா தொடராக வரும்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது அப்படிங்கிறது கரெக்டு. 18வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை. இது விடை. இதுக்கான வினாவை கேட்குறாங்க. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா அப்படின்னா அதுக்கு எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை என்பது சரியான விடை. 19வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. இது விடை. இதுக்கான சரியான வினாவை நம்ம தேர்ந்தெடுக்கணும். அவங்களே கொடுத்துருக்காங்க. கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறதான் சரியான வினா தொடராக இருக்கும். அடுத்து 20வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் அகர வரிசைப்படி சரியாக அமைந்த தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. கிளி, தேனி, தையல், மனிதன் இப்படி தான் வரணும். 21வது கேள்வி, பொறுத்துக. இடது பக்கம் சில சொற்களையும் வலது பக்கம் சில சொற்களையும் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம கரெக்டாக பொருத்தணும். பொறுத்துங்க. பொருத்திட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? டி தான் கரெக்டு. உழைப்புக்கு கொடுப்பது கூலி, உரிமைக்கு கொடுப்பது குரல், கவலைக்கு கொடுப்பது விடை, பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. இதுதான் கரெக்டான பொருத்தம். 22வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. சொற்களை ஒழுங்குபடுத்தி நம்ம சொல்லணும். இவங்க மாற்றி மாற்றி போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? ஏ தான் கரெக்டு. வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. இதுதான் கரெக்டு. அடுத்து 23வது கேள்வி, சொற்களை ஒழுங்குபடுத்துக. இங்கேயும் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொல்லணும். சொல்லுங்கள். 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? டி தான் கரெக்டு. 24வது கேள்வி, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இதில் காலத்தின் அடிப்படையில் சரியாக அமைந்த சொல் எதுவோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? ஏ தான் கரெக்டு. மாலனை கந்தன் வீழ்த்தினான். இது இறந்த காலம். கரெக்டு. 25வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. ஆடு. ஆடு. ஆடுக்கு குட்டியாக இருந்தால் என்னான்னு சொல்லுவோம்? ஆடு. இதனுடைய இளமை பெயர் என்னன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? குட்டி என்பது கரெக்டு. 26வது கேள்வி, சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைத்தல். இங்கே அவங்க 4 சொல் கொடுத்துருக்காங்க. விளையாட்டு, பறவை, பாட்டு, திடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதை வச்சு புதிதாக ஒரு சொல்லை உருவாக்கணும். விளையாட்டு, பறவை, பாட்டு, திடல். இதை வச்சு ஒரு புதிய சொல்லை உருவாக்குங்க. எது கரெக்டாக வந்திருக்கு? விடையை பார்க்கலாங்களா? விளையாட்டு, திடல் என்பது கரெக்டு. 27வது கேள்வி, சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக. சரியான எழுத்து வழக்கை நம்ம சொல்லணும். தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. இதை சரியான எழுத்து வழக்கு சொல்ல நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை சி தான் கரெக்டு. தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. 28வது கேள்வி, பேச்சு தமிழில் அமைந்த சொற்றொடரை தேர்ந்தெடு. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பேச்சு தமிழில் எந்த சொற்றொடர் இருக்கோ அதை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். இதுதான் பேச்சு தமிழ். 29வது கேள்வி, பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. எது எழுத்து வழக்கு தொடரோ அதை நம்ம சொல்லணும். 4 ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது எழுத்து வழக்கு தொடர்? கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? சி தான் கரெக்டு. காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும் என்பது எழுத்து வழக்கு தொடர். 30வது கேள்வி, தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது என்ன பயன்படுத்த வேண்டும்? தனிச்சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும் பொழுது என்ன பயன்படுத்த வேண்டும்? விடையை சொல்லலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஒற்றை மேற்கோள் குறியை தான் நம்ம சொல்லணும். அடுத்து 31வது கேள்வி, குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிக. குடந்தை என வழங்கப்படும் ஊருடைய பெயரை கண்டறிக. விடையை பார்க்கலாங்களா? கும்பகோணம் என்பது கரெக்டு. 32வது கேள்வி, ஊர் பெயர்களின் மருவை எழுதுக. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் எது சரியான இணையாக இருக்கோ அதை நம்ம சொல்லணும். கண்டுபிடிங்க. சரியான இணை எது? விடையை பார்க்கலாங்களா? விடை திருச்சிராப்பள்ளியை திருச்சின்னு சொல்லுவோம். இதுதான் கரெக்டு. 33வது கேள்வி, தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பெரிமெண்ட் இதுக்கான சரியான தமிழ் சொல்லை நம்ம சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? விடை பரிசோதனை என்பது கரெக்டு. 34வது கேள்வி, ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல். செக்கு. செக் என்பதற்கான தமிழ் சொல் என்ன? செக். விடையை பார்க்கலாங்களா? காசோலை என்பது கரெக்டு. 35வது கேள்வி, பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொருத்துக. இடதுபுறம் ஆங்கிலத்திலையும் வலதுபுறம் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நம்ம பொருத்தணும். பொருத்துங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை ஏ தான் கரெக்டு. கேபினட் அப்படின்னா அமைச்சரவை, கல்ச்சர் அப்படின்னா பண்பாடு, ஹியூமனிசம்னா மனிதநேயம், பவுண்ட்ரிஸ்னா எல்லை. அடுத்து 36வது கேள்வி, உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ் வருவனவற்றுள் எந்த விடையை கூறலாம்? எந்த விடை உடன்பட்டு கூறும் விடை? விடையை பார்க்கலாங்களா? விடை நேர் விடை என்பது கரெக்டு. 37வது கேள்வி, விடை எத்தனை வகைப்படும்? விடை வகைகளை பற்றி நம்ம சொல்லணும். எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க. பேசிக்கான ஒரு கொஷின் தான். விடையை பார்க்கலாமா? விடை 8 வகைப்படும். 38வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்து எழுதுக. ஸ்டேப்லர் இதுக்கான தமிழ் சொல்லை நம்ம சொல்லணும். ஸ்டேப்லர் என்பது என்ன? விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா? பார்க்கலாமா? கம்பி தைப்பு கருவி என்பது கரெக்டு. 39வது கேள்வி, அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்து எழுதுக. ரப்பர் ஸ்டாம்ப் இதுக்கான தமிழ் சொல்லை நம்ம சொல்லணும். ரப்பர் ஸ்டாம்ப்பு. கண்டுபிடிங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை இழுவை முத்திரை என்பது கரெக்டு. 40வது கேள்வி, அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல்லை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எது சரியான இணையாக இருக்குதோ அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். கண்டுபிடிங்க. அவங்களே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது சரியாக பொருந்தி உள்ளதோ அதை நம்ம கரெக்டாக சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? ஒளியன் ஒளியன் இதுதான் சரியான இணை. அடுத்து 41வது கேள்வி, இதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பத்தியை கொடுத்துட்டு அதுலேருந்து கேள்வியை கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. சரி, பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல
அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவல்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவல்புரை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேல வீதியை அடுத்து கூலக்கடை தெரு உள்ளது. கூலம் என்பது தானியத்தை குறிக்கும். கூலைக்கடை தெரு என்பதை மருவி கூலைக்கடை தெரு என்று வழங்கப்படுகிறது. அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் பணியாளர்கள் வந்த பகுதி அக்கசாலை தெரு என்னும் பெயரில் அமைந்துள்ளது. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை என்னும் ஊர் உள்ளன. வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன. இது எங்கே இருக்கும்னா 7th தமிழ் புத்தகத்தில் இருக்கும். இதை பற்றியாக கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து கேள்வியை கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. சரி, கேள்வி கேட்கட்டும், நம்ம அதுக்கான பதில் சொல்லலாம். 41வது கேள்வி, காவற்புரை என்றால் என்ன? காவற்புரை என்றால் என்ன? விடையை பார்க்கலாங்களா? சிறைச்சாலை என்பது கரெக்டு. 42வது கேள்வி, கூலம் என்பது எதனை குறிக்கும்? கூலம் என்பது எதனை குறிக்கும்? விடையை பார்க்கலாங்களா? தானியம் என்பது கரெக்ட். 43வது கேள்வி, அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எது? அணிகலன்களையும் பொற்காசுகளையும் உருவாக்கும் இடம் எதுன்னு கேட்குறாங்க. விடை அக்கசாலை. 44வது கேள்வி, பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் எது? எந்த இடத்துல வரவேற்றாங்க அப்படின்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாமா? பாண்டியபுரம் என்பது கரெக்டு. 45வது கேள்வி, நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எது? நெல்லை நகருடைய மேற்கே எந்த ஊர் இருக்குன்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? பேட்டை அப்படிங்கிறது கரெக்டு. 46வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எதில் ஒருமை பன்மை பிழை இல்லைன்னு கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிட்டிங்களா? விடையை பார்க்கலாங்களா? நான் வாங்கிய நூல் இது அன்று. 47வது கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறி. இங்கேயும் அதே மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எது பிழையற்ற வாக்கியமோ அதை நம்ம சொல்லணும். விடையை பார்க்கலாங்களா? விடை பி தான் கரெக்டு. பகைவர் நீவிர் அல்லீர் இதுதான் கரெக்டு. 48வது கேள்வி, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. அகர வரிசைப்படி சொற்களை நம்ம அமைக்கணும். அமையுங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை டி தான் கரெக்டு. அலுவம் ஃபஸ்ட்டு வரணும், உறவு நீர் 2வது வரணும், அப்புறம் கரையும் நெகிழி சென்னி மதலை இப்படி தான் வரணும். 49வது கேள்வி, கெடுதல் என்ற தொழில் பெயர் எவ்வாறு திரியும்? எவ்வாறு திரியும்னு கேட்குறாங்க. கெடுதல் அப்படிங்கிறது தொழில் பெயர், இது எவ்வாறு திரியும்னு கேட்குறாங்க. விடையை பார்க்கலாங்களா? கெடு என்பது கேடு அப்படின்னு தெரியும். 50வது கேள்வி, விகுதி பெறாத தொழில் பெயர் எது? எந்த தொழில் பெயரில் விகுதி இல்லைன்னு கேட்குறாங்க. என்னங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் போட்டிருக்கோம். அந்த வீடியோவுக்காக செப்பரேட்டாக ஒரு பிளேலிஸ்ட்டு உருவாக்கியிருக்கிறோம். அந்த பிளேலிஸ்ட்டு இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணி மறக்காமல் எல்லா வீடியோவையும் பார்த்து நல்லா பயிற்சி எடுத்துக்கோங்க. விடையை பார்க்கலாங்களா? விடை கூத்து என்பது கரெக்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.